ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு அதை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கேமரா வாங்கி மொட்டை விலகிங் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொட்டை விலகிங் கேமரா வாங்கி எடுக்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க மொட்டை விலகிங் போகலாம். வண்டி 8 அப்படியே கிளம்பி வச்சுங்க. ஆமாம், இன்றைக்கி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் தான் கிளம்பி வச்சு. ஃபோட்டோ ஷூட்டாக என்னன்னு தெரில, கூப்பிட்டா ரீல்ஸ் பண்ணலாண்டா அப்படிங்கன்னா இன்றைக்கி போய் பார்த்தா தான் என்னங்க தெரியுங்க. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு விலாக் நினைக்கிறது. கேமரா வாங்கி ஃபஸ்ட்டு விலாக் எடுத்துருக்கோம். வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்க இந்த சப்போர்ட் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நம்மளோட ஃப்ரெண்டு வேறு வரன்ட்ருக்கா, நீ எங்கே இருக்கான்னு தெரில, ஃபோன் பண்ணியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். எப்படி பையபோல் வந்துட்டாங்க. எப்பயுமே கூப்பிட்டு இல்லை மச்சி நான் வெளியே போகிறேன் அப்படின்பா. இன்றைக்கின்னா அதிசயமாக வந்துட்டான், நானும் வர்றேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து என்ன இப்போ தான் ஃபோட்டோ ஷூட்டில் நினச்சா, அதான் இல்லை நம்ம ட்ரோன் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ட்ரோன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் ஷூட் எடுக்க போகிறேங்க. இன்னைக்கு எப்படி இருக்குது எதுன்னு தெரில, பார்க்கலாம். வீடியோ வேறு நீங்கள் எப்படி ஒரு சைடாக கார்னராக ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரிலைங்க, பார்க்கலாம். நல்லா தான் ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்தாச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம இப்போ வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமுக்கு பேக் சைடுங்க. பேக் சைடு தண்ணியில் நிற்கணும், அதுதான் அங்கே தான் வந்துருக்கோம் நம்ம. அப்புறம் இங்கே வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் பர்மிஷன் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டு, ட்ரோன் ஷூட் இதுக்காக வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பர்மிஷன் இருக்குது. அதனால் நம்ம வந்திருக்கோம். ரீச் ஆகிடுச்சு நம்ம லொக்கேஷனுக்கு. இங்கே தான் வந்து ட்ரோன் ஷூட் எடுக்க போகிறோம். பாருங்க தண்ணி எவ்வளோ தூரம் கீழே போயிடுச்சு.
ப்ரோ நெட் இருக்காது ப்ரோ, டவுன்லோட் போடுறீங்க. டவுன்லோடு கேல்குலேஷன் கிம்பிள். ட்ரோன் ஷாட் என்ன ப்ரோ இது? கேமரா கிம்பிள் இருக்கா? ப்ரோ கிம்பிள் வரும் எப்பயுமே. எந்த ட்ரோன் இருந்தாலும் கிம்பிள். ட்ரோனில் கிம்பிள் இருக்காதா? இல்லை மச்சி, ஒவ்வொன்றில் கிம்பிள் இல்லாமல் வருமே, அதை தான் கேட்டேன். இல்லை ப்ரோ கிம்பிள் இருக்கும், உங்களுக்கு தெரியாது அதில். எப்படி மச்சி பறக்குமா? ஒரு நிமிஷம். ப்ரோ வந்து இப்போ வந்து ட்ரோனை பறக்க விட போகிறாரு பாருங்க. இதுதான் நம்ம கேமராமேன். ஏன் ப்ரோ நீங்கள் கடை வச்சுக்கிறீங்க தானே? ஆமாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ அப்படியே மூஞ்சி மறைக்காதீங்க. ஏன் ப்ரோ ஒரு பார்த்து யூடியூப்ல போட்டுருவோம். தலைவன் தான். என்ன மச்சி ஓகேவா மச்சி? எடுத்துருக்க பாரு, பயங்கரமாக இருக்கு. ஏன் மச்சி நீ மட்டும் அங்கே இருக்காரு. இதுதான் நம்ம ஆப்ரேட்டர். ப்ரோ ஆய் சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப லாங் வேணாம். எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம வந்து ட்ரோன் ஷாட் வந்து பெருசாக வந்து இதில் நம்ம போட முடியாது. ஏன்னா பாட்டு போட்டு போடுறதுனால இதில் தான் போடுறது. கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், மறக்காமல் உள்ள செக் பண்ணி பார்த்துக்கேன். ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு எப்போ கொடுத்துட்டே இருங்க. டாட்டா பை, டேக் கேர்.